ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து கோஜா ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி வந்து தமிழில் செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல வந்து பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஸ்வீட் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சால்ட்டு சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டு சேர்க்கலை. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கோம். அது வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். அதாவது நம்ம பாதுஷாக்கு எப்படி மாவு பேசிடுமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு கையில் பிடிச்சி பார்க்கலாம். மாவு கையில் பிடிச்சி பார்க்கும்போது இது வந்து நல்லா உருண்டை மாதிரி ஆகணும். அப்போ நமக்கு வந்து இது பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் பிசைஞ்சு முடிச்சுட்டேன். கையில் பிடிச்சி பார்க்கும்போது இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காகுது. இது தான் பதம், கரெக்டான பதம். நான் வந்து 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணுன்னு அவசியம் இல்லை. லேசாக பிசைஞ்சு கொடுத்தாலுமே போதும். இது பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து நெய் தடவிட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. மாவு மேலெல்லாம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு நம்ம வந்து பிசைஞ்சிட்ட உடனே நம்ம வந்து இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து இருக்கட்டும். நம்ம வந்து சுகர் சிரப் செய்கிற வரைக்கும் இது மூடி வச்சிடலாம். வேறு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம அதில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3/4 கப்பே கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து பாவு பதம் வேணும்னு தேவையில்லை. பிசுக்கு பதம் வந்தாலுமே போதும். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒட்டுது பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து கலர் சேர்க்குறதுக்கு நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேர்க்கும் போதும் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வரும் இந்த கோஜா ஸ்வீட்டில். ஸோ அதனால நம்ம கலர் சேர்த்துருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து உருட்டுற கட்டை மேலே போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு முறை எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நல்லா மோட்டாவாக தான் இருக்கணும். நம்ம இந்த பிஸ்கெட் கட் பண்ணுறது கூட நல்லா மோட்டாவாக தான் இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா உள்ளே வெந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நமக்கு இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வந்து அப்படியே வச்சு தான் நம்ம உருட்டுறோம். உருட்டிட்டு இதை வந்து நல்லா ஸ்கொயராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் மோட்டாவாக மாவு உருட்டுறதுனா கூட உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மெலிசா பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து நல்லா உருட்டியாச்சு. நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 4 சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வரணுன்றதுனால 4 சைடும் நம்ம வந்து அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பீசஸாக போட்டுக்கலாம். நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கொயர் பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து எண்ணெயில் போட்ட உடனே நல்லா இது வந்து உப்பி வரும். ஏன்னா நம்ம வந்து சோடா மாவு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நல்லா உப்பி வரும். நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காய வைக்கக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து காய வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய வச்சோம்னா மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாத போயிடும். பாருங்கள், நான் வந்து எவ்வளோ கம்மியாக வச்சுருக்க ஸ்டவ்வு இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இதை வேகிறதுக்கு, பிஸ்கெட்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து மீடியமாக பொறுமையாக வச்சு தான் நம்ம வேக வைக்க முடியும். இல்லைனா நமக்கு உள்ளெல்லாம் அப்படியே மாவாக தங்கி போயிடும். அதனால் நம்ம வந்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸு. நம்ம அதுதான் இன்றைக்கி நம்ம தமிழில் எப்படி செய்யுதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஸ்வீட் வந்து செஞ்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து மேலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பிஸ்கெட்ஸுங்களை வந்து எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி போட்டு கலங்கக்கூடாது, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இது வந்து நல்லா வெந்து ஒரு பக்கம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி போடும்போதும் நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது ஒடியாமல் வரும். நம்ம வந்து இதில் சோம்பு சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு வாயில் சாப்பிடும்போது தித்திப் சோம்பு தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது வெந்த உடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இந்த கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப இழுக்காது. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சு வச்சுருக்கிறது வந்து மிதமான சூடில் இருக்குது. நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தோலோடவே தான் நான் வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிதமான சூடில் இருக்கணும். நான் வந்து மீடியம் சிம்மில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மெதுவாக கலந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது வந்து ஒடிஞ்சிடும், தூளாகிடும். அதனால் நிதானமாக நம்ம வந்து சேர்த்துட்டு சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சுகர் சிரப்பில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். இந்த ஸ்வீட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபாவளி டைமில் சுலபமாக இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். சுகர் சிரப்பில் வந்து நல்லா சோக் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இது வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இந்த கோஜா ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் வந்து எப்படி தெரியுது பாருங்கள். ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இது ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வந்து சுகர் சிரப்பில் கோட் பண்ணதுனால இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஒரு 1/2 hour ஆனதும் இந்த சுகர் சிரப்பெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.